நான் நாகராசா வர்ணகுலசிங்கம். இன்றைக்கு திருப்பியும் இந்த கச்சேரி ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. நடிகர் விஜய் நடித்தது போதும் தான் அரசியலில் வந்தார், அது உங்களது பிரச்சனை. தமிழ்நாட்டில் நீங்கள் நடிகராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசியலுக்கு இருக்கலாம், மக்கள் உங்கள் பக்கம் இருக்கலாம், அது உங்களோட பிரச்சனை. அதில் நாங்கள் தலையிடவோ அதை பற்றி கதைக்கவோ விரும்பவில்லை. ஆனால் கச்சதீவு இலங்கை இந்த இறையாண்மைக்குள்ள உட்பட்ட கச்சதீவு 74ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கமே அது உண்மையின்படி இலங்கை இந்த இறையாண்மைக்கு உட்பட்ட கச்சதீவு இலங்கைக்கு என்று சொல்லித்தான் அதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து இலங்கையிட்டே ஒப்படைச்சது. அது இலங்கை இந்த இறையாண்மைக்கு இருக்கிற நாடு. இன்றைக்கு அந்த கச்சதீவால் யாருக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு நாங்கள் சீமானுக்கு நாங்கள் தலைவணங்குறோம். அவருக்கு அவரில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஏனென்று சொன்னால் எங்களை தமிழ் தேசியம், எங்களோட தமிழ், எங்கள தலைவர், எங்களோட கடவுள், எங்களோட தலைவர், எங்கள விடுதலை புலிகள் இந்த கருத்துக்களை எடுத்து உண்மையின்படி முதல் பகிரங்கமான முறையில் பயப்படாமல் இந்த உலகங்களுக்கு தெரியப்படுத்தி எந்த முறையிலையும் பேசின ஒரு ஆள் என்று சொன்னால் அது சீமானவர்கள். உண்மையாக அவருக்கு நாங்கள் மரியாதை, அவருக்கு நல்ல ஒரு மரியாதையை வச்சுக்கோம். அவருக்கு நாங்கள் தலை வணங்குறோம், எப்போதும் தலை வணங்குவோம். ஆனால் இந்த கச்சதீவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. இது சிங்கள ஏரியாக்கே இல்லை, இலங்கையில் இருந்தாலும் சிங்கள ஏரியாக்கே இல்லை. எங்களோட தமிழர் தாய பகுதியினால் இந்த கச்சதீவு இருக்கிறது. கச்சதீவு இலங்கை ஒட்டி தான் இருக்கிறது. எத்தனையோ தீவில் ஒரு தீவு கச்சதீவு. இன்றைக்கு இலங்கையில் எத்தனையோ தீவுகள் இருக்கு. அந்த தீவுகள் அனைத்தும் எங்களை இந்த வடபகுதிகளான் இருக்கு, வட மாகாணத்துக்கெல்லாம் இந்த தீவுகள் இருக்கு. இன்றைக்கு இந்த கச்சதீவை நீங்கள் பிடிக்கணும், புரைக்கணும், போய் எங்களை டெல்லி அரசாங்கம் உடனடியாக கச்சதீவை மீட்கணும் என்று சொல்லி திருப்பி கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட அரசியலை கதையுங்கோ, கச்சதீவை பற்றி கதைக்கிறீர்கள். கச்சதீவுக்கும் எங்களந்த கடத்தொழில் மக்களுக்கும் இப்போ இலங்கையில் இருக்கிற எங்களந்த மக்கள், வடபகுதியில் வாழ்கிற எங்களது உறவுகள் என்றாலும் சரி, தமிழ்நாட்டில் வாழ்கிற எங்களோட கடத்தொழில் செய்கிற உறவுகள் என்றாலும் சரி, கச்சதீவால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கச்சதீவை மையப்படுத்தி உங்களோட அரசியலை கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையின்படி கச்சதீவால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்று சொன்னால் கச்சதீவு இலங்கை இறையாண்மைக்கு உட்பட்டது ஒன்று. அடுத்தது எங்களது தமிழ்நாட்டு உறவுகள் சட்டவிரோதமான தொழில். இன்றைக்கு விசப்படகு, இழுவமடி விசப்படகு சட்டவிரோதமான தொழில். இன்றைக்கு அது எங்களோட கடல் வளத்தை முழுக்க அழிச்சு, இந்தியாவில் இருக்கிற கரை முழுக்க எல்லாத்தையும் அழிச்சு, இன்றைக்கு எங்களோட எல்லைகளை எங்களோட வளத்தை அழிச்சு கொண்டிருக்கிறீங்க. அழிக்கிறேன்னு சும்மா இல்லை, கண்மூடித்தனமான முறையில் அழிக்கிறீங்க. சில நேரத்தில் எல்லாம் எங்களோட கரையிலேருந்து 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களோட மக்கள் அழிக்கிறீர்கள். நாங்களும் பிடிச்சிருக்கிறோம். நாங்களும் எங்களோட மக்களை கொண்டு சில இழுவமடிகளை பிடிச்சிருக்கிறோம். பிடிச்சு போட்டு நாங்கள் பேசி விட்டுருக்கிறோம், காய்ச்சி போட்டு விட்டுருக்கிறோம். சில பேரை கொண்டு நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தின் கடற்படை அதைத்தான் செய்யுது. நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொல்கிறாங்க, எங்களது மக்கள், நீங்கள் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அது எந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம், கௌரவ முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கலாம், இல்லை அது எங்களோட தம்பி சீமானா இருக்கலாம், அது விஜயா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கச்சதீவால பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள விசப்படகு தடை செய்யப்பட்ட சூழலை நீங்கள் நிப்பாட்டுவீர்களாக இருந்தால் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 2 பகுதி மீனவர்கள், பாரம்பரிய மீனவர்கள், 2 பகுதி மீனவர்களும் வடிவாக கலைச்சி பேசி நாங்கள் தொழில் செய்யலாம். பழைய காலம் மாதிரி நாங்கள் தொழில் செய்வோம். முதல் நாங்கள் அங்கே கரையை இறங்கினாங்கள், படம் பார்த்துனாங்கள், அங்கே உள்ள எங்களோட மக்கள்கிட்ட சாப்பாடு வெட்டி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருந்து வர மக்களுக்கு நாங்கள் சாப்பாட்டை கொடுப்போம், மாறி கொடுப்போம். டீசல் இல்லாட்டி டீசல் எடுத்து அனுப்பினாங்க, இன்ஜின் பிள்ளைண்டா திருப்பி தங்கட இடத்துக்கு அனுப்பி வச்சுனாங்க. அப்படியாக ஒரு நிலைமையை உருவாக்கி நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் அங்கே உள்ள விசப்படகை நிப்பாட்டுங்க. இழுவமடி விசப்படகை நிப்பாட்டுவேலாக இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு காலம் இந்த பிரச்சனை வராது. எந்த ஒரு காலத்திலையும் ஒரு பிரச்சனையும் வராது, இந்த எல்லா பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. நாங்கள் 2 பகுதி மக்களும் வடிவா கடத்தொழில், எங்களது கடத்தொழில் அமைச்சர், வெளிவார அமைச்சருடையும், உங்களது இலங்கை இந்தியா அந்த வெளிவா அமைச்சர், மீன்வர்க்கத்துறை அமைச்சருடையும் கதைச்சு எங்களது கடத்தொழில் அமைப்புகள், சங்கங்கள், பாரம்பரிய மீனவ அமைப்புகளுடைய சங்கங்களுடைய கதைச்சு நாங்கள் ஒரு திட்டம் உண்ட வகுத்து அதோட நல்லபடியான தொழிலை தாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நீங்கள் அத்துமீறி எங்களுடைய எல்லைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அப்புறம் எல்லைக்கு விரைக்கலாம் பிடிபடுது. நீங்கள் உங்களுடைய எல்லைக்கு தான் ஸ்ரீலங்கா நேவி பிடிக்குதுன்னு சொன்னால் உண்மையின்படி உங்களது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் நெருக்குதல் கொடுக்கணும். உங்களது கடற்படையை எல்லைக்கு விட சொல்லி இந்தியா அந்த கடற்படையை எல்லையில விட்டு யார் எல்லையை மீறினார்னு சொல்லி நீங்கள் கவனிக்க சொல்லுங்க. எல்லையை மீறினால் உங்களுடைய ஆக்களை நீங்களே அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் எல்லாரும் தமிழ் பேசுகிற மக்கள், நாங்கள் தமிழ் பேசுகிறோம், ஒரே உறவுகள்.
ஒரே இனத்தை சேர்ந்து நாங்கள் அப்படியாக இருக்கேங்கல்ல இப்படியாக வசனங்களை நீங்கள் பேசிக்க எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நாங்களும் திரும்பி உங்களை மாதிரி நாங்களும் கதைக்க வலிக்கிட்டா நாங்களும் கணக்காக கதைக்கலாம், கணக்காக கதைப்போம். நாங்கள் இன்றைக்கு நேற்று அடிப்படையில் நாங்கள் யுத்தம் துவங்க 83ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சினாங்க, எல்லாரையும் அறிஞ்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்கள் மக்கள் கொத்து கொத்தா கொலை செய்கிறதுக்கு காரணம் யாருன்றும் எங்களுக்கு தெரியும். நாங்களும் கதைப்போம், கதைக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் கதைச்சி அது முடிஞ்ச பிரச்சனை. இதுகளை நாங்கள் கதைச்சு நாங்கள் மனஸ்தாபப்படாமல் தயவு செய்து நாங்கள் தம்பி சீமராக இருக்கலாம், நடிகர் விஜயா இருக்கலாம், அல்லது கச்சேரியை பற்றி கதைக்கிறவங்க யாராக இருக்கலாம். கச்சேரி எங்களந்த உறவு எங்களந்த வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் இந்த உறவுக்கு தான் கச்சேரி இருக்கு. அதை நீங்கள் திருப்பியும் ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் உங்களது கடற்படைக்கு உங்களோட அரசாங்கத்தை தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் கழிச்சு உங்களோட கடற்படை எல்லையில விட்டு உங்களது எல்லையை பாதுகாக்க சொல்லுங்க. உங்களோட அங்கே உள்ள மீனவரை இஞ்சால விடாமல் தடுத்து அதுக்குரிய நடவடிக்கையை செய்ய சொல்லுங்க. அதை நீங்கள் கண்காணிப்புகளுக்கு ஒரு கண்காணிப்பில் விடுவியலாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே உள்ள பிரச்சனையும் தெரியும், உங்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனையும் யார் எல்லையை மீறுறாருன்னு தெரியும். சரி, இன்றைக்கு எங்கட படகுகள் அங்கால எல்லா முறியோர்களும் பிடிபடுறது இல்லை. தப்பி தவறி காத்துக்கடலில் இன்ஜின் பிழைச்சி அங்கே கைது செய்யப்படலாம். இல்லையென்று சொன்னால் கள்ளக்கடத்தில் கஞ்சா கடத்துறவன் கைது செய்யப்படலாம். ஆனால் கூடியவங்க எங்கட மக்கள் தொழிலுக்கு கடத்தொழில் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு காலம் வெள்ள முறி வார இல்லை, வெள்ள முறி வரவும் மாட்டாங்க. அப்படித்தான் எங்கட மக்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன். உங்களது மக்களையே உங்களால் கட்டுப்பாடாக வச்சிருக்க முடியல. தமிழ்நாட்டு அரசாங்கம் என்னத்துக்கு கட்டுப்பாடாக வச்சிருக்க முடியல. எடுத்த உடனே இஞ்சால வருது உங்களோட படகுகள் எல்லாம், விசப்படகுகள் எல்லாம், இழுவமடி விசப்படகுகள் எடுத்த உடனே இஞ்சான் வருகிறேன். பிடிபட்ட உடனே நாங்கள் போய் கேட்கிறோம், வேண்டாம் இந்த வாரிகள் பிடிபட்டேன் துன்பப்படுறீர்கள், நீங்கள் பிடிபடுறதால நீங்கள் சிறையில் நடக்கிறாட உங்களுடைய அம்மா அப்பா சகோதரங்கள் உங்களோட வீட்டுக்காரர் எல்லாரும் கஷ்டப்பட அழுது கொள்ளுறதால் அதை பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்கள் உங்களோட உறவு தான், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியா கொஞ்சம் ஏன் இந்த வாரம் கேட்டால் அங்கே மீன் இல்லை சார், இங்கே வந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் உழைக்கலாம், அங்கே உள்ள முதலாளிமார் இலங்கை கடலுக்கு போய் 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 மீன் பிடிச்சி வாங்க கலைக்கலாங்கன்னு சொல்லி இந்த பிடி வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ உங்களோட சரி என்ன ஒரு பிரச்சனைக்கு வருவோம். உங்களது ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு சங்கத்தின் கட்டுப்பா தங்கச்சி மண்டபமாக இருக்கலாம், மண்டபமாக இருக்கலாம், ராமேஸ்வரமாக இருக்கலாம், இஞ்சால தொண்டியாக இருக்கலாம், இல்லாட்டி பட்டுக்கோட்டை, அடுத்தது இஞ்சால கோட்டை வட்டம் அம்மா வட்டம் வைக்கலாம். நீங்கள் அந்தந்த இடங்களை மாறி அந்த இடங்களை தொழிற்செய்த உடனே உங்களுடைய ஆக்களை அங்கே அரெஸ்ட் பண்ணிடுறேன். மாவட்டம் விட்டு மாவட்டம் சங்க எல்லைகள் மாறி சங்கத்தின் எல்லைகள் மாறி மற்ற ஏரியாக்களை போன உடனே உங்களையே அங்கே அரெஸ்ட் பண்ணப்படுது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே கடலூரில் ஒரு கைது நடந்தது, தூத்துக்குடியில் கைது நடந்தது. இப்படி உங்களுக்குள்ளேயே உங்களது ஏரியாக்களை போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே அங்கே கைது செய்கிறீர்கள். அப்படியாக ஒரு சட்டத்தை அங்கே வச்சுக்கொண்டு நீங்கள் இலங்கை எல்லைகளை வந்துடொண்டு இலங்கை எல்லைகளை தொழிலை செய்து கொண்டு கடந்த வளங்களையும் அழித்து எங்களது வாழ்வாதாரத்தையும் அழித்து நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான மீன் அள்ளி கொண்டு போகிறீர்கள். எங்கள்கிட்ட இருந்து கோடான கோடி மில்லியன் கணக்கான நண்டு இறால் கடவை மீன் என்று அள்ளி கொண்டு போகிறீர்கள். அள்ளி கொண்டு போட்டும் அங்கே இருந்து வீரவசனத்தை பற்றி கேட்கிறீர்கள். தம்பி சீமான் நீங்கள் 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 கவனத்தில் எடுங்க ஐயா. நாங்கள் உங்களுக்கு இந்த மரியாதை நாங்கள் நல்லா வச்சிருக்கோம். எங்களுக்கு அந்த மரியாதை ஒரு காலம் குறையாது. இரண்டு எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மனுஷன் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அது குறையாது. தயவு செய்து கவனத்தில் எடுக்கும். கச்சதீவை மீட்போம் அது வெங்கடதான். எல்லாம் தமிழில் 2 உறவு ஒரே தமிழ் மக்களின் உறவு தான். நாங்களும் தமிழர் நீங்களும் தமிழர். அந்த உறவுக்கு இருக்கிற கச்சதீவை எங்களிருந்த இறையாண்மைக்கு உள்ள கச்சதீவை இலங்கை இறையாண்மைக்கு உள்ள கச்சதீவை இறையாண்மைகளை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்தியா ஒப்பந்தம் வச்சே கொடுத்தது. அது உங்களுக்கு தான் உங்களுக்கு இறையாண்மை இருக்குன்னு சொல்லி திரும்பி வேலை இதை போட்டு நீங்கள் கச்சதீவுன்னு சொல்லி போய் கலைச்சு கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இதில் எல்லாத்தையும் விடுங்கோ. விட்டுட்டு நாங்கள் எங்கட 2 பாதி மக்களும் ஒற்றுமையான முறையில் கடத்தொழில் செய்து மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்குரிய வழிவகையை பாருங்க. இந்த விசா 2 பாதி தமிழ்நாட்டு உறவு மீனவர்களும் எங்களது இலங்கை தமிழ் உறவுகளும் சந்தோஷமாக கழிச்சு பேசி மீன் பிடிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் நீங்கள் இறங்குங்கோ. அல்லது நீங்கள் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் எங்களை வாரம் உங்களோட கலைக்கிறோம். உங்களது எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற உங்களது எல்லா இடத்துல பாரம்பரிய மீனவர் இருந்தாலும் சரி தான், விசப்பட மீனவர் இருந்தாலும் சரி தான், எல்லாரோடையும் நாங்கள் பேசுகிறோம், கலைச்சி பேசி ஒரு நல்ல ஒரு தீர்வை காணுவோம். அதை விட்டுட்டு கச்சதீவு ஒன்று கத்தி கொண்டிருக்காங்க. தயவு செய்து 2 பாதி மீனவரும் ஒற்றுமையாக தொழில் செய்கிறதுக்குரிய நடவடிக்கையில் நீங்கள் இறங்கினா எங்களுக்கு அது நல்லதாக இருக்கும், வருங்காலத்துக்கும் அது நல்லதாக இருக்கும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒன்று இருக்கு இன்றைக்கு கச்சதீவு ஒன்று சொல்றீர்கள். கச்சதீவு எங்கே இருக்கு? கச்சதீவு தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில இலங்கையை ஒட்டி இருக்கு. இலங்கையை ஒட்டி இருக்கிறதான் கச்சதீவு. அப்போ இன்றைக்கு பருத்துறை கடலில் பருத்துறையில் வடமராட்சி கிழக்கில் காங்கேஸ் துறையில் பிடிவர்ற படகுகள்
அது கச்சதீவு அண்டியா தொழில் செய்யுது. கச்சதீவு எங்கே இருக்கு? மன்னார் தலைமன்னார் இலங்கை ஒட்டி தான் இருக்குது. ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையில இலங்கை ஒட்டி தான் இருக்குது கச்சதீவு. எத்தனையோ தீவில் ஒரு தீவு கச்சதீவு. அப்ப இந்த கச்சதீவு அங்க கிடக்கா, நீங்கள் கச்சதீவுக்குள்ள வந்து எங்கட மீனவர்கள் தொழில் செய்யக்களை தான் எங்கட இலங்கை தொழில் செய்ய தான் பிடிபடுதுன்னு சொல்லி அங்க கத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இலங்கை நேவி அரெஸ்ட் பண்ண வேண்டியது. பருத்தித்துறை எங்கே இருக்குது? முல்லைத்தீவு எங்கே இருக்கு? இன்றைக்கு முல்லைத்தீவு பருத்தித்துறை எடுத்து பார்த்தால் மன்னாரையும் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட எத்தனையோ 500 600 700 கிலோமீட்டருக்கு அங்கால கிடக்குது மன்னார். 700 800 கிலோமீட்டருக்கு இங்கே கிடக்குது முல்லைத்தீவு. அப்ப உங்களுடைய எங்க வந்து பிடி கிடையாது? இந்த விசப்படகு இழுவமடி விசப்படகு மீனர் வந்து எங்க பிடி படிக்கிற? பருத்துறை கடல்ல பிடி படிக்கிற, காங்கேசுத்திர கடல்ல பிடி படிக்கிற, நெடுந்தீவு கடல்ல பிடி படிக்கிற. அப்ப இதுகளை எல்லாம் ஏன் கதைக்கிறீர்கள்? இல்லை கச்சதீவை மாத்திரம் கதைக்கிறீர்கள். கச்சதீவு எல்லையில வந்து தொழில் செய்ய பிடிக்கிறேன்னு கதைக்கிறீர்கள். அப்ப இவியல் வந்து எங்க அப்படி படிக்கிற? காரைக்கால், நாகப்பட்டினம், இஞ்சால கோட்டப்பட்டினம், அம்மாபட்டினம், தொண்டி கூடியவங்க அவங்க பிடி வர்றது குறைவு. அம்மாபட்டினம், கோட்டப்பட்டினம், தொண்டி பகுதி விசப்படகார் வந்து பிடி வர்றது குறைவு. காரைக்கால், நாகப்பட்டினம் சொல்லே கேட்கிறே இல்லை. வந்து தங்கி நின்று தொழில் செய்கிறது. தங்கி நின்று தொழில் செய்கிறது. இது இரவு பகல்ல வெளியில போறாங்க, இரவு நேரத்தில் உள்ளுக்கு வர்றாங்க. வந்து எங்கேயோ நேவி காண்றது, அது நேவி போக்குவரத்தில் போய்க்கல கண்டா தான் பிடிக்கிறான். இவைய பிடிக்கணும் சொல்லி காவல் நின்று பிடிக்கிறேன் இல்லை நேவி, எங்களோட கடற்படை போக்குவரத்தில் போய்க்கலாம் கண்டா பிடிக்கிறான். அப்ப நீங்கள் யார் எங்க வச்சு பிடிபடுது? அப்ப இதுகளை பற்றி நீங்கள் ஏன் கதைக்கிறீர்கள்? இல்லை கச்சதீவை பற்றி கதைக்கிற நீங்கள் சரி முல்லைத்தீவு கடல்ல, பருத்தித்துறை கடல்ல, காங்கேசுத்திர கடல்ல, நடுத்தீவு கடல்ல பிடி வர்ற இழுவமடி விசாப்பாடுகளை பற்றி நீங்களே கதைக்கிறீர்கள். இல்லை கச்சதீவை பற்றி கதைக்கிறீர்கள். அப்ப எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் அங்கே இருந்து கொண்டு பெரிய பெரிய முதலாளிமார், பெரிய பெரிய மினிஸ்டர்மார், பெரிய பெரிய அமைச்சர்மார், ஆக்கள், பெரிய எல்லாரும் அங்கே அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்டார்கள். பெரிய பெரிய படங்களை எடுத்து விட்டுட்டு கஷ்டப்படுற மக்களை ஏற்றி இலங்கை கடலுக்கு போட்டு கலைச்சி விட்டுட்டு இங்க வந்து பிடிபட்ட உடனே அது இந்த குடும்பம் கிடந்து அங்கிருந்து சாகுது. நீங்கள் உங்களுக்கு ஒரு படகு போனால் இன்னொரு படகை தூக்கி விட்டு நீங்கள் போயிடுவீங்க. அப்ப இதுல கஷ்டப்படுற அன்றாட முளைச்சி சாப்பிட்ற மக்கள்லாம் கஷ்டப்படுறது பிடிபட்டு ஜெயிலில் வாடுது. இதுகளை நீங்கள் சொந்தீங்க. தயவு செய்து தம்பி சீமான் என்றாலும் சரிதான், விஜயன் சரிதான், கச்சதீவை பற்றி கலைக்கிறார்கள். எல்லாரும் இதில் கவனத்தில் எடுத்து பாருங்க. நீங்களே சிந்தியுங்க. நாங்கள் திருப்பி திருப்பி இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இதுகளை கவனத்தில் எடுத்து இதுகளுக்குரிய நடவடிக்கை எடுங்க. 2 பதி மீனவரும் கலைச்சி பேசி சந்தோஷமா தொழில் செய்கிறதுக்குரிய நடவடிக்கை உங்களை திருப்பி திருப்பி எடுக்கும். அப்படிதான் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.